உங்க சேனலால நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை இருக்குன்றாங்களே நிறைய பேர். தேவையில்லாம தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார் இவரு. அதாவது கட்சியின் பொறுப்புலயும் இருக்கிறாரு. கட்சியின் பொறுப்பு அடையாளத்துல தான் அந்த சேனல்ல பேசுறாரு. அந்த கருத்து கட்சியின் கருத்தாவே மாறி போகுது. இந்த தர்ம சங்கடத்தை திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். கட்சியினுடைய பொறுப்பு அடையாளத்தை கட்சி மேடையில பேசுறதுக்கு தான் கட்சி பொறுப்பு இருக்கும். நாம் தமிழ் கட்சியின் மேல ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பேசினேன். அது கட்சி பொறுப்பு இருக்கும். அங்கே கொள்கை உறுப்பினர் பேசாருன்னு சொல்லுவாங்க. நான் ஊடகத்துல எந்த இடத்துலையும் நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னதும் கிடையாது. நாம் தமிழ் கட்சின்னு சொன்னது கிடையாது. சொல்ல போனா நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த ஊடகத்திற்கும் 200 யூடியூப் சேனல் இருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு. நாம் தமிழ் கட்சின்னு யூடியூப் சேனல் இருக்கு. செந்தமிழன் சீமான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுதான் நாம் தமிழ் கட்சி சேனல். அதுல அண்ணன் சீமானுடைய பேச்சுகளை மட்டும் போடுவாங்க. அதுதான் கட்சியினுடைய செய்து. எங்கள் தேசம் புதிதோர் தேசம் செய்யும்னு சொல்லி இதழ் இருக்கு. அது தம்பி இடுமோனம் கார்த்தி நடத்துறாரு. அது கட்சியினுடைய அபிஷியலான பத்திரிகை. இதை தவிர்த்துட்டு எந்த யூடியூப் சேனலுமே நாம் தமிழ் கட்சியுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் கிடையாது. நான் எந்த இடத்துலையும் நாம் தமிழ் கட்சியின் கருத்துன்னு சொன்னதில்லை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது கூட நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமானவர்கள் சொன்னது போல சொல்லுவேன். இதுல பேசும்போது மேடையில பேசும்போது எங்க அண்ணன் சீமான்னு சொல்லலாம். இங்க ஊடகத்துல நான் பொது நபராகத்தான் காட்டிக்கொள்ள விரும்பி இருக்கிறேன். அதுதான் உண்மை. இப்ப நீங்க சன் டிவி நடத்துறாங்க. சன் டிவில மோடியுடைய விளம்பரம் போடப்படுது. சன் டிவில பிஜேபி காரங்கள இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதே போல அதிமுகவோட ஜெயா நியூஸ் இருக்கு. அதுல நாம் தமிழ் கட்சிக்காரங்கள இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஜெய நியூஸ்ல. அதே போல திமுக சார்புடையவங்களும் திமுக எடுத்தது இல்லை, பெரும்பாலும் பாஜக எடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. இப்ப நம்ம ஊடகத்துல பாஜக சார்ந்தவர்களும் நம்ம நேர்காணல் எடுத்திருக்கோம். அர்ஜுன் சம்பத்துடைய நேர்காணல் நம்ம போட்டிருக்கிறோம். அதிமுகவுடைய நேர்காணல் எடுத்திருக்கோம். திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்களுடைய நேர்காணல் நம்ம எடுத்திருக்கிறோம். எல்லாரையும் நம்ம எடுக்க விரும்புறோம். ஒரு பொது சேனலா அப்படிதான் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். அதுல முதன்மைப்படுத்தி நம்ம நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. பாண்டேக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, கலாநிதி மாறனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகம் நடத்துறாங்கல்ல. சன் டிவி நடத்துவது போல, ஜேஎன்யூ நடத்துவது போல, ஐயா பாரிவேந்தர் புதிய தலைமுறை நடத்துவது போல நான் நடத்த விரும்புறேன். அதுக்கான ஸ்பேஸை தான் சீமான் கொடுத்துருக்கதான் நான் பாக்குறேன்.